Daily. Taste the Daily. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் விருப்ப மனு அளித்தவர்களுக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் 3வது நாளாக நேர்காணல் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், 3வது நாளாக நேர்காணல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரம் என்ன? 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் கேரளா ஆகிய 3 மாநிலங்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே விருப்ப மனு அளித்தவர்களுக்கு நேர்காணல் நடைபெற்று வருகிறது. சென்னை ராயப்பேட்டை அவ்வை சண்முகம் சாலையில் இருக்கக்கூடிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கழக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் அமைச்சர் கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி ஆகியோர் இந்த நேர்காணலிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். இன்றைக்கு விருதுநகர் மேற்கு மாவட்டத்திலே காலை 9:30 மணிக்கு விருதுநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மாவட்டமாக இருக்கக்கூடிய விருதுநகர் மேற்கு மாவட்டத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இதில் விருப்ப மனு அளித்தவர்கள் அனைவரும் இந்த நேர்காணலிலே பங்கேற்றிருக்கிறார்கள். இன்று காலை 9:30 மணிக்கு விருதுநகர் மேற்கு மாவட்டத்திற்கும், காலை 10:15 மணிக்கு கடலூர் கிழக்கு, கடலூர் வடக்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 11 மணிக்கு கடலூர் தெற்கு, கடலூர் மேற்கு ஆகிய மாவட்டங்களுக்கும், 11:45 மணிக்கு நாகப்பட்டினம், மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களுக்கும், மாலை 4 மணிக்கு திருச்சி மாநகர், திருச்சி புறநகர் தெற்கு, 4:45 மணிக்கு பெரம்பலூர், அரியலூர், 5 மணிக்கு கிருஷ்ணகிரி கிழக்கு, கிருஷ்ணகிரி மேற்கு, 6:15 மணிக்கு தருமபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு நேர்காணல் நடைபெற உள்ளது. குறிப்பாக இந்த நேர்காணலில் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே விருப்ப மனு பெற்றவர்கள் அதற்கான உரிய ரசீது வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ரசீதியை கொண்டு வந்த அந்த வேட்புமனு தாக்கல் செய்த அனைவரும் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்கனவே 2 நாட்கள் இதற்கான நேர்காணல் நடந்து முடிந்திருக்கு. குறிப்பாக 9/1/2026 மற்றும் 10/1/2026 ஆகிய தேதிகளிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமை கழகமான புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையிலே அதிமுக பொதுச் செயலாளர் தலைமையிலே ஏறக்குறைய 35 மாவட்டங்களுக்கு இந்த நேர்காணல் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது. 36வது மாவட்டமாக விருதுநகர் மேற்கு மாவட்டம் இடம்பெற்றிருக்கிறது. தொடர்ந்து இன்று முழுவதும் இந்த நேர்காணல் நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து நாளையும் 13ஆம் தேதி நாளையும் நேர்காணல் நடைபெறுகிறது. அதோடு 24ஆம் தேதி பொங்கல் விடுமுறைக்கு பிறகு நேர்காணல் நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.